இங்க இந்த பொண்ணு இறந்து போனா அவங்க அம்மா போட்டோ முன்னாடி அப்பா நீ இறந்து போனத பிறகு குடிச்சிட்டே இருக்காருமா, என்ன படிக்க கூட அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவங்க பாட்டி சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வேலைக்கு கூட போகாம காசும் கொடுக்காம எல்லாரையும் பட்டினி போட்டுறாரு. இந்த பொண்ணுமே பசியில் அழுதுட்டு இருக்கா. சோ இவங்க வேற வழி இல்லாம இந்த பொண்ணோட அம்மாவோட தாலி இருந்த கடைசி குண்டுமணி இருக்கும், அதை கொண்டு போய் வித்துட்டு எப்படியாச்சும் பணம் கொண்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இவன் அந்த குண்டுமணியை கொண்டு போய் இந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வராரு. ஆனா அவர் அந்த குண்டுமணியை அவங்க வைஃப் கிட்ட கொடுத்து அவங்க மனைவியோட கடைசி குண்டுமணி இதுதான், சோ அதை விற்க வேணாம் அவங்க கிட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. பட் இவன் பணத்தை வாங்கிட்டு போகும்போது இவன் கூடவே சுத்துற 2 பேர் இதை பாத்துருவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு குடிக்க கூப்பிடுறாங்க. இவனும் ஆசையில குடிக்க போயிடறான். அப்ப சரக்குக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் தைரியமா இருக்கிற காசெல்லாம் கொடுத்துறான். கொஞ்சம் காசை வச்சு இட்லி வாங்கிட்டு போகும்போது அது கீழே போட்டுறான். இதை பார்த்து அவங்க அம்மா உன்னெல்லாம் போய் என் வயிற்றுல பெத்தம்பாரு, உன்னால விச வச்ச கொண்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. தொடப்பத்தாலே அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாளுமே அவன் போதலே படுத்துட்டு இருக்கான். அப்ப அவங்க கூட படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன இளவரசி ஸ்கூலுக்கு வரையான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கா. ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. பட் இவங்க அப்பா சேர்த்து விட மாட்டாரு. ஸ்கூல் வாசலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அப்ப ஸ்கூல்ல இருந்து ஒரு சாரி வேலை பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வந்துமே அப்பா கிட்ட எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா, ஸ்கூல் சேர்த்து விட சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா ஸ்கூல்லாம் சேர்த்தா காசு செலவாகும். சோ உன்னை நான் வேலைக்கு சேர்த்து வர்றேன், அதனால நீ சம்பாரிச்சு போட்டா வீடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்து அனுப்பி விட்டுறாரு. தென் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போறான். அங்க எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கறாங்க. இவனுமே இவன் பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் வாங்கிட்டு வந்துடுறான். அதே டைம்ல இந்த பொண்ணு ஸ்கூல் வாசல்ல நின்றுட்டு இருக்கா. திரும்ப அந்த சார் பார்த்துட்டு என்னமா வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பதான் இந்த பொண்ணு எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு சார், ஆனா எங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வேலைக்கு கூட போக மாட்டாரு, நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல சார்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்பதான் சாருமே ஸ்கூல்ல சேரத்துக்கு நிறைய பணம்லாம் தேவையில்லாம இங்க நிறைய நலத்திட்டங்கள்லாம் இருக்கு, அது மூலமா நீ படிக்கலாம், நிறைய சாப்பாடுலாம் போடுவாங்க, ஒன்னும் கவலை இல்லாம வந்து சேருன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு நான் படிச்சு முடிச்சுட்டு உன்னையும் அப்பாவையும் நல்லா வச்சு பார்த்துப்பேன், அப்பா கூட ரொம்ப நல்லவர் தான், அம்மா இறந்ததுல இருந்தா இப்படி குடிச்சிட்டு இப்படி தெரிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. இதை கேட்டதுமே அழுதுகிட்டே கையில வச்சிருந்த பாட்டில உடைச்சு போட்டு நம்ம பொண்ணுக்காக இனிமேல் வாங்கணும், எப்படியாச்சும் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப போகும்போது அந்த ஹோட்டல் காசை வாங்கினா எங்கடா ஆளை இட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. அப்பன்னு பார்த்தா ஸ்கூல் சார் வந்து உங்களுக்கு காசு எவ்வளவு தரணும்னு சொல்லிட்டு கேட்டு கொடுக்குறாரு. அந்த குழந்தைகள்லாம் வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அதான் இவர் சின்ன வயசுல இருந்து நான் வேலைக்கு போய் பழகிட்டேன் சார், இந்த சின்ன பசங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னா எனக்கு தெரியாது, சோ நீங்க சொன்னதுமே தான் எனக்கு எல்லாமே தெரிய வருதுன்னு சொல்லிட்டு திருந்துறாரு. தென் இவரும் அந்த பொண்ணு காசு கொடுத்து உன்னோட படிப்பு செலவுக்கு என்னால முடிஞ்ச ஒரு பகுதியா வச்சுக்குமான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாரு.